வணக்கம். ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். எழுத்தாளர் ரஹமத் நிஷாவின் பிடிச்சிருக்கு. அந்த ஊரிலேயே பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட புதிய சூப்பர் மார்க்கெட்டில் இன்று அதிக கூட்டமாக இருந்தது. மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டை சற்று வியந்து பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் மகாலட்சுமி. தனக்கு தேவையான பொருட்களை எடுத்து ஒரு ட்ராலியில் போட்டு தள்ளிக்கொண்டே சென்றவளின் கண்ணில் பட்டது அவள் வெகு நாட்களாக வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பழங்காலத்து கடிகாரம். அதை பார்க்கவுமே உற்சாகமாக புன்னகைத்த மகாலட்சுமி அதன் அருகில் சென்று கடிகாரத்தை எடுக்க கையை உயர்த்தினாள். ஆனால் அது அவள் கரத்திற்கு எட்டவில்லை. கொஞ்சம் எக்கி கடிகாரத்தை எடுக்க முயற்சித்தாள். ஆனால் அது இன்னும் உயரமான இடத்தில் இருந்தது. என்று கையை கீழே இறக்கியவள் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இங்கும் அங்கும் தன்னை சுற்றி பார்வையை சுழல விட்டாள். சரியாக அவளுக்கு இடப்புறம் சற்று தொலைவில் சிவப்பு டிஷர்ட் அணிந்த ஒருவன், அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் அணியும் யூனிஃபார்ம் அணிந்த ஒருவன் நின்று எதையோ எடுத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் கொஞ்சம் சத்தமாக, ஹலோ, ஒரு நிமிஷம் என்று கத்தி அவனை அழைத்தாள். அவள் குரலை கவனிக்காதவன் போல தன் கையில் இருக்கும் பொருளை பார்த்தவன் அதை அங்கேயே வைத்துவிட்டு வேற ஒரு பொருளை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தான் அவன். ஹலோ, ரெட் டிஷர்ட், உங்களை தான் என கூப்பிட்டாள் மகாலட்சுமி. சந்தேகமாக தன் டிஷர்ட்டை ஒரு முறை பார்த்தவன் சட்டென்று குரல் வந்த திசைப்புறம் திரும்பி மகாலட்சுமியை பார்த்தான் அவன். அது இந்த மணல் கடிகாரம் மேல இருக்கு, எடுத்துட்டாங்க என்று கேட்டாள் மகாலட்சுமி. அவள் சுட்டி காட்டிய அந்த கடிகாரத்தை அவன் பார்த்தான். அது கொஞ்சம் உயரமாகத்தான் இருந்தது. அதன் பக்கத்தில் வந்தவன் அதை எட்டி எடுக்க முயற்சித்தான். ஆனால் அது அந்த 6 அடி ஆண்மகன் கைகளுக்கும் எட்டவில்லை. கொஞ்சம் மெக்கிக் கொண்டு அதன் நுனி பகுதியை பிடித்து மெதுவாக எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவன். அவன் செயலை பார்த்த மகாலட்சுமியோ ஐயோ என்று தன் தலையில் அடித்துவிட்டு கொஞ்சம் அவன் பக்கத்தில் சென்று குதித்து அந்த மணல் கடிகாரத்தை கையில் எடுக்க முயற்சி செய்தாள். அவன் எக்கி எடுக்க முயற்சி செய்ததில் அவன் கையில் மணல் கடிகாரம் வந்திருந்தது. அவள் திடீரென்று வந்து பக்கத்தில் குதித்ததில் திடுக்கிட்டவன் அந்த கடிகாரத்தை அப்படியே கீழே விட்டான். கடிகாரம் கீழே விழுந்ததில் உடைந்து சிதறியது. இருவருமே அதிர்ந்து கடிகாரத்தை பார்த்தார்கள். உடைந்து சிதறி கிடக்கும் கடிகாரத்தை பார்த்த மகாலட்சுமிக்கு கோபம் புத்து கொண்டு வந்தது. மகாலட்சுமிய கோபத்தில் அவனிடம், ஹலோ, அதான் உங்களுக்கு எட்டலைல, அப்புறம் என்ன எனக்கு எட்டலைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அதை எடுக்கிற மாதிரி சும்மா சீனை போட்டுட்டு இருக்கீங்க என கத்தினாள். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், நான் தான் எடுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன அவசரம் என்று பதிலுக்கு எகிரி கொண்டு வந்தான் அவன். ஒரு ஸ்டூலை போட்டு எடுக்கணும்னு கூட தெரியல, உன்னையெல்லாம் யார் இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்த்தாங்களோ என்று மகாலட்சுமி கத்தி கொண்டு இருக்கும் போதே அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு விசிட் வந்திருந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டின் ஓனர் இருவரின் சண்டையை பார்த்துவிட்டு மகாலட்சுமி அருகில் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம் என்று கேட்டார். இருவரும் திரும்பி அந்த ஓனரை பார்த்தார்கள். நீங்க யார் சார் பஞ்சாயத்து பண்றதுக்கு என கேட்டாள் மகாலட்சுமி. நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க என்று அவர் கேட்கவும், உங்க லேபர் தான் ப்ராப்ளம், ஒரு வேலை ஒழுங்கா தெரியல, இப்படி ஒரு ஆளை உங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, பாருங்க நான் ஆசையா வாங்கணும்னு நினைச்ச மணல் கடிகாரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்று உடைந்து சிதறி கிடக்கும் கடிகாரத்தை காட்டினாள் மகாலட்சுமி. உடைந்து சிதறி கிடக்கும் கடிகாரத்தை பார்த்த ஓனர், நீங்க இந்த மாதிரி வேற ஒன்று வாங்கிக்கோங்க என்று கூறினார். எனக்கு ஒன்று வேணாம், உங்க லேபர்னால ஷாப்பிங் பண்ற மூடை போச்சு ச்சே என்று சிடுசிடுப்பாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மகாலட்சுமி. உடனே மேனேஜருக்கு ஃபோன் செய்து தாங்கள் இருக்கும் தளத்திற்கு வர சொன்ன அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர், இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கிற லேபர் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது நமக்கு தான் கெட்ட பேர் என்று கூறியவர் அவன் கணக்கை முடித்து வேலையை விட்டு அனுப்பிவிடும்படி கூறிவிட்டு சென்றார். சிடுசிடுப்பாகவே தன் வீட்டிற்கு வந்த மகாலட்சுமி கிச்சனுக்கு சென்று சமையல் வேலையை செய்ய தொடங்கினாள். மிளகாய்த்தூள் டப்பா சற்று உயரமாக கபோர்டில் இருக்க அதை எக்கி எடுத்துக்கொண்டு இருக்கும் போதே அவள் தம்பி தர்ஷன் அவள் பக்கத்தில் வந்து தங்கால் என்று குதித்தான். என்று திடுக்கிட்டு கத்தியவள் கையில் இருந்த மிளகாய்த்தூள் டப்பா கீழே தவறி விழுந்தது. டப்பா திறந்து வெளியே மிளகாய்த்தூள் நெடி பரவ ஆரம்பித்தது. நெடியின் தாக்கம் தாங்க முடியாமல் வாயில் கை வைத்து இருவரும் இருமினார்கள். இருமிக்கொண்டே, டே பக்கி, ஏன்னா திடீர்னு குரங்கு மாதிரி வந்து குதிக்கிற, பாரு மிளகாய்த்தூள் கொட்டிடுச்சு, அம்மா பார்த்தாங்கன்னா என்னை தான் கத்துவாங்க என்று ஆத்திரமாக கத்தினாள் மகாலட்சுமி. நீங்க பேலன்ஸ் இல்லாம விட்டுட்டு என்னைய சொல்றீங்க என்று பழியை தூக்கி அவள் மேலே போட்டான் தர்ஷன். நான் பேலன்ஸ் இல்லாம விட்டனா, எட்டி எடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து குதிச்சா பயத்துல யாரா இருந்தாலும் கீழே தான் போடுவாங்க.
என்று கூறிய மகாலட்சுமிக்கு சட்டென்று சூப்பர் மார்க்கெட்டில் நடந்தது மின்னல் வெட்டியது போல நினைவுக்கு வந்தது. அவள் வார்த்தைகள் அப்படியே நின்றது. ஓ, மால்ல அந்த லேபர் மணல் கடிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நானும் இப்படித்தானே அவன் பக்கத்தில் போய் குதிச்சேன். அப்ப நான் அவன் பக்கத்தில் போய் குதிச்சதால தான் அவன் அதை கீழே விட்டானோ என்று அவளுக்கு தோன்றியது. ஐயோ, தேவையில்லாமல் அவனை ஓனர்கிட்ட வேற மாட்டி விட்டுட்டேனே. அந்த ஓனர் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரோ தெரியலையே என்று நினைத்து மனதில் நொந்து கொண்டே அந்த இடத்தை சுத்தம் செய்தவள் மீதி இருந்த சமையல் வேலையை பார்த்து முடித்தாள் மகாலட்சுமி. மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து ரெடியாகிய மகாலட்சுமி அவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு கிளம்பி சென்று அவனை தேடினாள். சூப்பர் மார்க்கெட் முழுவதும் தேடியவளின் கண்களில் அவன் தென்படவே இல்லை. யாரிடம் என்ன சொல்லி விசாரிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. இருந்தும் அங்கு வேலை பார்ப்பவரிடம் நேற்று நடந்ததை கூறி அவனை பற்றி விசாரித்தாள் மகாலட்சுமி. மேம், நான் நேற்று வேலைக்கு வரல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாலில் யாராவது சின்ன தப்பு பண்ணுனாங்கனாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பையனை நேத்தே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க என்றார் அங்கு வேலை பார்க்கும் ஒருவர். அவளுக்கும் மேலும் மனம் கஷ்டமாகியது. ஏதாவது சிறிய தண்டனை கொடுத்திருப்பார்கள் என்று நினைத்தவளால் அவனை மொத்தமாக வேலையை விட்டு தூக்கியதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உன்னோட அவசர புத்தியில என்ன காரியம் பண்ணிட்ட மகி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள் மகாலட்சுமி. 2 நாட்களாக சூப்பர் மார்க்கெட்டில் நடந்ததே மகாலட்சுமி மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதிகாலையில் சீக்கிரம் கண் விழித்தவள் முகம் கழுவிவிட்டு எதுவும் சாப்பிடாமல் தன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பூங்காவிற்கு நடந்து சென்றாள். அங்கு செல்லவும் ஒரு இருக்கையில் அமர்ந்தவள் ஜாகிங் வந்தவர்கள், வாக்கிங் வந்தவர்கள் என அனைவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். வாக்கிங் வந்த ஒரு வயதானவர் பேன் ஜோப்பில் இருந்து தன் மொபைலை எடுக்கும்போது அவர் பர்ஸ் கீழே விழுந்தது. அதை கூட கவனிக்காமல் அந்த முதியவர் போனில் பிஸியாக பேசிக்கொண்டே அந்த இடத்தை கடந்து சென்றார். அதை பார்த்த மகாலட்சுமி, தாத்தா ஒரு நிமிஷம் என்று கத்திவிட்டு குனிந்து பர்ஸை எடுத்து அவரிடம் சென்று கொடுத்து விட்டு திரும்பியவள் விழி விரிந்து முகம் மலர்ந்தது. அங்கு ஒரு இருக்கையில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டு இருந்தான் அவன். அது அவன்தான், அவனேதான் மகாலட்சுமி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தவன். நொடியும் தாமதிக்காமல் வேகமாக அவன் அருகில் ஓடி சென்றாள் மகாலட்சுமி. யாரோ தன் அருகில் ஓடி வரும் அரவம் உணர்ந்தவன் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். அவன் அருகே வந்து நின்றவள் அவன் தன்னை பார்த்ததுமே சாரி என்று தன் காதை பிடித்து குற்ற உணர்வில் சற்று தலை கவிழ்ந்து வருந்திய குரலில் கேட்டாள் மகாலட்சுமி. தன் இருக்கையில் இருந்து எழுந்தவனோ எதுக்கு சாரி என்று கேட்டான். அது சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ எனக்கு அது என்னோட தப்பு தானே புரியலை. ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு வேலை போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரியலி வெரி சாரி என்ற வார்த்தையிலும் முகத்திலும் தன் வருத்தத்தை காட்டி கூறினாள் மகாலட்சுமி. பரவாயில்ல, விடுங்க. ஆனால் அடுத்த தடவை யாருக்கிட்டேயும் இப்படி பண்ணாதீங்க என்று எச்சரித்து அவளின் மன்னிப்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் அவன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நீங்கள் என்கிட்ட இப்படி சாஃப்டாக பேசுகிறது தான் எனக்கு இன்னும் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் வேணும்னா என்னைய 4 வார்த்தை திட்டிருங்களேன் ப்ளீஸ் என்றாள் மகாலட்சுமி அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு. அவள் முகத்தை சில வினாடி கூர்ந்து பார்த்தவனுக்கு அவனை அறியாமலே உதட்டில் மெல்லிய புன்னகை அரும்பியது. அவன் தன்னை பார்த்து சிரிப்பதை கவனித்த மகாலட்சுமி, என்னங்க பெரிய ஆப்பா வச்சுட்டு 4 திட்டு வாங்கினா எப்படி சரியாகும்னு நினச்சி சிரிக்கிறீங்களா? சரி, வேணா என்னால் தானே உங்களுக்கு வேலை போச்சு. நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயே உங்களுக்கு வேலை வாங்கித்தரேன். பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, டெம்பரவரி தான். ஒரு 2 மாதம் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கே அங்கே வேலை இருக்காது என்று ஒரு பெருமூச்சு விட்டு சோகமாக முடித்தாள் மகாலட்சுமி. ஏன், ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சு வெளிநாட்டுக்கு எதுவும் போக போகிறீங்களா என்ன என்று கேட்டான் அவன். அது இல்லைங்க, எங்கள் கம்பெனியில் தயாரிக்கிற பொருள் அத்தனையும் லோ குவாலிட்டியில் இருக்கிறதாகவும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரதாகவும் நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது பத்தாதுன்னு கோர்ட்டில் இருந்தே இனி இந்த மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் கம்பெனிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஆனால் எங்கள் கம்பெனியில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் தயாரிக்கிறாங்க. கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஆனால் வாங்கி யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்னால தான் ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி எங்கள் கம்பெனி மேலே கேஸ் போட்டுட்டாங்க என்று ஒரு பெரிய கதையை சுருக்கமாக கூறி முடித்தாள் மகாலட்சுமி. இப்படி ஒரு நியூஸ் பேப்பரில் படித்த மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனியை சொல்கிறீங்க என்று கேட்டான் அவன். அதுவா, கேஆர் சாக்லேட் கம்பெனி என்றாள் மகாலட்சுமி. ஓ ஆமாம், இந்த நேம் தான் நான் படித்தேன் என்றான் அவன்.
எங்கள் ஓனர் நாங்கள் தான் எதிர் கம்பெனிக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இப்படி இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணுறோம்னு சொல்லி எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே இந்த சீட்டிங் வேலை முடிவுக்கு வரலனா கம்பெனியில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் வேலை அவ்வளவுதான். அவங்க கொடுத்த டயத்தில் 1 மாதம் முடிஞ்சு போச்சு. எங்கள் கம்பெனி மேனேஜரும் சந்தேகமான ஆளுங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அப்போ கூட இந்த தில்லாலங்கடி வேலை முடியலை. இப்படியே போச்சுன்னா எங்கள் மொத்த பேருக்கும் இன்னும் 2 மாதத்தில் வேலை போயிடும். அதான் உங்களுக்கு 2 மாதம் மட்டும் வேலைன்னு சொன்னேன். சரி, அதை விடுங்க. பேசிக்கிட்டு இருந்ததில் நான் உங்கள் பேர் கூட கேட்க மறந்துட்டேன். உங்கள் பேர் என்ன என்று கேட்டாள் மகாலட்சுமி. கிரிஷ் என்றான் அவன். கிரிஷா? ஓ, என்னைய மாதிரி பேரை சுருக்கி சொல்கிறீங்களா? அப்போ உங்கள் ஃபுல் நேம் கிருஷ்ணா தானே என்று ஏதோ அதிசயத்தை கண்டுபிடித்தது போல புன்னகைத்து கொண்டே கேட்டாள் மகாலட்சுமி. எப்படிங்க இப்படி? சான்ஸே இல்லை, பின்றீங்க போங்க என்று அவனை பாராட்டினான் கிருஷ்ணா. அதான் இந்த மகி, அதாவது மகாலட்சுமி. எங்கள் பாட்டி பேர் நான் சுருக்கி எல்லார்கிட்டையும் மகின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு உங்கள் தாத்தா பேர் தானே வச்சாங்க என்று கேட்டாள் மகாலட்சுமி. ஆமாங்க. சரி, நான் வேலைக்கு சேர என்ன கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் என்று கேட்டான் கிருஷ்ணா. எதுவும் கொண்டு வர வேணாம். 2 மாதம் வேலைக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம்? நான் அந்த கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் நிறைய லேபருங்க மேலே சந்தேகப்பட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அதனால் இப்போ கம்பெனியில் நிறைய இடம் காலியாக தான் இருக்குது. ஸோ நான் அந்த மேனேஜரை பார்த்துக்கிறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். வரும்போது எனக்கு ஒரு ஃபோனை மட்டும் பண்ணிட்டு வாங்க என்று தன் ஃபோன் நம்பரை கொடுத்தவள் ஓகே பாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மகாலட்சுமி. மறுநாள் மேனேஜரிடம் ஏதேதோ சொல்லி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் மகாலட்சுமி. நாட்கள் செல்ல செல்ல இருவரும் நல்ல நண்பர்கள் ஆகினார்கள். அன்று கம்பெனி விடுப்பு என்பதால் மகாலட்சுமி கிருஷ்ணாவிற்கு ஃபோன் செய்தாள். ஹலோ, என்ன மகா ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா என்று வியந்து கேட்டான் கிருஷ்ணா. ஆமாம் சார், அப்படியே 24 ஹவர்ஸும் ரொம்ப பிஸி. முக்கியமான விஷயத்துக்கு தான் சாருக்கு ஃபோன் பண்ணணும் என்று அவனை கிண்டல் அடித்தாள் மகாலட்சுமி. ஐயோ இல்லை மகா, நான் அப்படி சொல்லலை என்று அவன் விளக்கி கூற முன், நீ எப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஷாப்பிங் போகிறேன். வர முடியுமான்னு கேட்க ஃபோன் பண்ணலை, வரணும்னு சொல்ல ஃபோன் பண்ணினேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம கம்பெனி பக்கத்தில் இருக்கிற துணி கடைக்கு வந்துடு, பாய் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் மகாலட்சுமி. அவள் அந்த துணிக்கடை வாசலில் காத்து கொண்டு இருந்தாள். ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினான் கிருஷ்ணா. ஹாய் கிரிஷ் என்று அவனை பார்த்து கை தூக்கி கொண்டே அவன் அருகில் வந்தவள் தன் கையில் கட்டியிருக்கும் வாட்சை பார்த்துவிட்டு, பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் வந்துட்ட என்று அவனை ஒரு மெச்சுதல் பார்வை பார்த்து கேட்டாள் மகாலட்சுமி. நீங்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வராமல் இருப்பேன் என்று புன்னகைத்தான் கிருஷ்ணா. அவனை குறுகுறுவென்று பார்த்து புன்னகைத்தவள், சரி சரி வா போகலாம் என்று அவனுடன் துணிக்கடைக்குள் நுழைந்தாள். உள்ளே சென்று ஒரு துணியாக பார்த்து கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. ஆங்கரில் இருந்த ஒரு லாங் சைஸ் அம்பர்லா சுடிதார் அவளுக்கு பிடித்து போக அதை கையில் எடுத்தவள் கிருஷ்ணாவை தேடினாள். அங்கிருக்கும் ஒரு மென் செக்ஷனில் தன் மீது ஒரு டிஷர்ட்டை வைத்து பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. கிரிஷ் என்று அவள் அழைக்கவும் திரும்பி அவளை பார்த்தான் கிருஷ்ணா. இங்க வா என்று கையசைத்து கூப்பிட்டாள். அவன் பக்கத்தில் வரவும் தன் கையில் இருக்கும் சுடிதாரை தன்மேல் வைத்து காட்டி, எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல என்று புன்னகைத்து கொண்டே கேட்டாள் மகாலட்சுமி. சூப்பராக இருக்கு மகா என்றான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ இந்த ட்ரெஸ் ஃபைனல் என்றவள் பில் போடுபவரிடம் பில் போடுங்க என்று கூறி அதை கொடுத்துவிட்டு கிருஷ்ணாவை பார்த்து, என்ன கிரிஷ், உனக்கு ஒன்றும் வாங்கலையா என்று கேட்டாள் மகாலட்சுமி. இல்லை மகா, எதுவும் வாங்கலை என்றான் கிருஷ்ணா. ஏன் என்று மற்ற சுடிதார்களை பார்த்து கொண்டே கேட்டாள் மகாலட்சுமி. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் மகா வந்தேன், நான் எனக்கு எதுவும் வாங்க வரல என்றவன் வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கு இருக்கும் துணிகளை பார்த்து கொண்டு இருந்தான். அப்போதுதான் அவன் இன்னும் 1 மாத சம்பளம் கூட வாங்காதது மகாலட்சுமிக்கு நினைவு வந்தது. மென்ஸ் செக்ஷனில் அவன் சற்று முன் தன் மீது வைத்து பார்த்து கொண்டிருந்த சட்டையை எடுத்து பார்த்தாள். அதன் விலை 2000 ரூபாய் என்று இருந்தது. அவள் எடுத்த சுடிதாரின் விலையும் அதுவே. அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு பில் போடும் இடத்திற்கு சென்றவள் தன் சுடிதாருக்கு பதிலாக மாற்றி அந்த சட்டையை பில் போட கூறி கொடுத்துவிட்டு வந்தாள். கடையில் வேலை பார்ப்பவர் பில் போட்டு பேக் செய்து அந்த கவரை அவளிடம் வந்து கொடுத்தார். ஆங்கரில் மாட்டியிருக்கும் துணிகளை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா பக்கத்தில் சென்றவள், போலாமா என்றாள். அவன் சரி என்று தலையசைத்தான். இருவரும் கிளம்பி ஒரு ஆட்டோ பிடித்து மகாலட்சுமி வீட்டிற்கு வந்தார்கள். ஆட்டோவில் இருந்து இறங்கிய மகாலட்சுமி தன் கையில் இருக்கும் கவரை கிருஷ்ணா முன் நீட்டினாள். புரியாமல் அவளை பார்த்தான் கிருஷ்ணா. உனக்குதான் என்றாள் மகாலட்சுமி. அவன் அந்த கவரை வாங்கி பிரித்து பார்த்தான். அதில் அவன் ஆசையாக பார்த்து கொண்டிருந்த ஷர்ட் இருந்தது. ஏ மகா,
என்ன இதெல்லாம் என்று ஆச்சரியமாக கேட்டான் கிருஷ்ணா. ஷர்ட்டு வேற என்ன என்று கண்சமிட்டி புன்னகைத்து கொண்டே கோரினாள் மகாலட்சுமி. அது தெரியுது, நீங்க உங்களுக்கு சுடிதார் தானே எடுத்தீங்க, ஆனா இப்போ எனக்கு ஷர்ட் கொடுக்குறீங்க என்று கேட்டான் கிருஷ்ணா. சுடிதார் ஷர்ட்டா மாறிடுச்சு, ஸோ நான் போட்டுக்க முடியாதுல, அதான் உனக்கு கொடுக்குறேன் என்று கிண்டலாக கூறி புன்னகைத்தாள் மகாலட்சுமி. எவ்வளோ சுடிதாரை பார்த்துட்டு அந்த சுடிதார் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணீங்க, அதை கொடுத்துட்டு எதுக்குமாக்கா எனக்கு ஷர்ட் வாங்குனீங்க என்று கேட்டான் கிருஷ்ணா. ஐயோ, இவ்வளவு ஃபீல் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கலர் சுடிதார் என்கிட்ட நிறைய இருக்கு, அதான் இந்த ஷர்ட் வாங்கினேன். இதை அவ்வளவு பெருசாக பேச வேணாம், கிஃப்ட் கொடுத்தா கேள்வி கேட்கக்கூடாது, கிளம்பு பாய் என்று கூறி புன்னகைத்துவிட்டு தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் மகாலட்சுமி. இப்படியே நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் மகாலட்சுமி தன் கம்பெனி கேண்டீனில் அமர்ந்து கிருஷ்ணாவிற்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் இருக்கும் சேரில் வந்து அமர்ந்த 2 தோழிகளில் ஒருத்தி, என்ன மேடம், வர வர உங்க போக்கே சரியில்லையே என்றாள். ஏய், நான் அப்படி என்ன பண்ணினேன் என்று கேள்வி கேட்ட அருணாவிடம் கேட்டாள் மகாலட்சுமி. என்ன பண்ணினியா? என்னென்ன பண்ணலன்னு கேளு, எங்க கூடவே தானே எப்பயும் சுத்திக்கிட்டு தெரியவ, இப்ப கிருஷ்ணா கூடவே இருக்க, கம்பெனியில் எந்த பேச்சுக்கும் பெருசாக அலட்டிக்க மாட்டேன். நேற்று கிருஷ்ணா கிட்ட திவ்யா சிரிச்சு பேசினதுக்கு அந்த பொண்ணு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். நாங்கெல்லாம் கேன்டீன் வந்தால் எங்கள் காசில் தான் சாப்பிடணும்னு சொல்லுவேன், ஆனால் அந்த கிருஷ்ணாவுக்கு மட்டும் நீ காசு செலவு பண்ணுற. என்னப்பா, என்ன நடக்குது? எங்களுக்கு தெரியாமல் ஒரு லவ் ட்ராக் ஓடுது போல என கண்ணடித்து கேட்டாள் தீபா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று தீபாவை லேசாக அடித்துவிட்டு கூறும்போதே மகாலட்சுமிக்கு வெக்கம் கலந்து புன்னகை வந்துவிட்டது. நீ ஒன்று சொல்லுற, உன்னோட முகம் ஒன்று சொல்லுதே, என்ன விஷயம்? ஒழுங்கா நீயே சொல்லிட்டா நல்லது, நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான், வச்சு செஞ்சிடுவோம் என்றாள் அருணா. ஏய், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிருஷ் மேலே லவ்வெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அவனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் என்றாள் மகாலட்சுமி. ஓ, பிடிச்சிருக்காமா என்று இருவரும் ராகம் பாடினார்கள். ஏய், கத்தாதீங்க என்று கூறி இருவருக்கும் ஒரு அடி போட்டாள் மகாலட்சுமி. சற்று நேரத்திற்கு முன்பே அவளை பார்க்க வந்த கிருஷ்ணா மகாலட்சுமி தோழிகள் தன்னை பற்றி பேசவும் ஒரு சுவற்றிற்கு பின்னால் மறைந்து அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். மகாலட்சுமி தன்னை பிடித்திருப்பதாக கூறவும் அவனை அறியாமலேயே அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மௌனமாக புன்னகைத்த கிருஷ்ணா சிறிது நேரம் கழித்து எதுவும் கேட்காததை போல அங்கிருந்து சென்று விட்டான். விடுமுறை நாளில் அழகாக மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி கிருஷ்ணா இருவரும் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். மகாலட்சுமி எதுவும் பேசாமல் தலை குனிந்து வித்தியாசமாக முகபாவனை செய்து யோசித்து கொண்டே வந்தாள். அவளுடன் நடந்து கொண்டே அவள் செய்யும் வித்தியாசமான முகபாவனையை ரசித்து கொண்டு வந்தான் கிருஷ்ணா. யோசனை கலைந்து அவனை பார்த்தாள் மகாலட்சுமி. அவன் புன்னகைத்து கொண்டே அவளை பார்த்து கொண்டு வரவும் என்ன என்று புருவம் தூக்கி அவனிடம் கேட்டாள். இல்லை, இன்னைக்கு கிளைமேட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது அதை கூட ரசிக்காம அப்படி என்ன தான் யோசிக்கிறீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க நினச்சிதான் உங்களையே பார்த்துக்கிட்டு வந்தேன் என்றான் கிருஷ்ணா. கண்டுபிடிச்சாச்சா என்று அவன் முகம் நோக்கி தலையை சரிந்து அவனை பார்த்து கேட்டாள் மகாலட்சுமி. அவள் தலை சரிந்து கேட்டதில் மெலிதாக புன்னகைத்தவன், கொஞ்சம் கோபமா எதையோ யோசிக்கிறீங்கன்னு மட்டும் புரிஞ்சிச்சு என்றான். கரெக்டு தான் என்றாள் மகாலட்சுமி. அப்படி யார் மேல மகா கோவம் என்று கேட்டான் கிருஷ்ணா. எல்லாம் நம்ம கம்பெனி ஓனருக்கு ஒரு மகன் இருக்கானே, அந்த மாங்கா மடையை நினைச்சாதான் கோவமா வருது என்றாள் மகாலட்சுமி. ஏன் நீங்க நம்ம ஓனர் மகனை நினைச்சு கோவப்படணும் என்று புருவம் நெறித்து கேட்டான் கிருஷ்ணா. ஆமாம், ஒழுங்காக கம்பெனியில் வேலை செய்கிறவங்க யார், உள்ளே இருந்து தப்பு பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்காம இந்த தப்பே தொடர்ந்து நடந்தால் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க சொல்லி நம்ம ஓனருக்கு ஐடியா கொடுத்ததே அவர் மகன் தான்னு கேள்விப்பட்டேன். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அப்படியே ஓங்கி அவன் கன்னத்தில் ஒன்று வைப்பேன் என்று கோபமாக திரும்பியவளின் கைகள் கிருஷ்ணாவின் கன்னத்தின் அருகில் சென்றது. அப்படியே கைகளை நிறுத்தி இழுத்து கொண்டவள், சாரி, அவன் மேலே உள்ள கோவத்தில் என்று பேச்சை நிறுத்தியவள் சிறிது அமைதிக்கு பின் மறுபடியும், அவங்க கொடுத்த காலக்கெடு முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு கிரிஷ், அப்புறம் நம்ம 2 பேருக்கும் வேலை போயிடும், அதை நினச்சாதான் எனக்கு கோவமாக வருது, யாரும் பண்ணுற தப்புக்கு நாம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் என்றாள் கோபம் துணித்த குரலில். அதனால என்ன மகா, வேற வேலை தேடிக்கிட்டா போச்சு என்றான் கிருஷ்ணா. வேற வேலை எனக்கும் உனக்கும் ஒரே கம்பெனியில் கிடைக்குமா என்று கேட்டாள். ஏன் ஒரே கம்பெனியில் கிடைக்கணும், வேற இடத்துல வேலை பார்க்க வேண்டியதா மகா என்றான் அசால்ட்டாக. அவனை முறைத்து பார்த்து கொண்டே புஸ் புஸ் என்ற கோபமாக மூச்சு காற்றை வெளியேற்றியவள்
அதுக்கு தான் நம்ம கம்பெனி ஓனர் மகன் மாங்கா மடையனை திட்டினேன். ஒழுங்கா வேலை செய்கிறவங்களுக்கும் தப்பு பண்ணுறவங்களுக்கும் ஒரே தண்டனை கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லு என்று அவனிடமே கேட்டாள் மகாலட்சுமி. ஒருவேளை இப்படி சொன்னா தப்பு பண்ணாதவங்க தப்பு பண்றவங்கள கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு கூட யோசிச்சு செஞ்சிருக்கலாம்ல. யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்றான் கிருஷ்ணா. ஆமாமா, யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்று புலம்பினாள் மகாலட்சுமி. அவள் தன்னை தான் நினைத்து சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டவனுக்கு அவனை மீறி சிரிப்பு வந்தது. வேறு பக்கம் தலையை திருப்பி உதட்டை மடக்கி சிரிப்பை அடக்கினான் கிருஷ்ணா. அதை பார்த்தவள் என்ன சிரிப்பு என்று கேட்டாள். அவன் ஒன்றுமில்லை என்று தலையசைத்தான். அப்போது சரியாக அவர்கள் கம்பெனியில் சரக்கு ஏற்று செல்லும் வேன் எதிர்பாதையை கடந்து சென்றது. அதை பார்த்த மகாலட்சுமி, இன்னைக்கு எதுக்கு இந்த வேன் இந்த ரோட்ல போகுது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த வேன் அங்கு இருக்கும் இடிந்த கட்டிடத்திற்குள் சென்றது. அதை பார்த்தவள் கிருஷ்ணா கையை பிடித்து அங்கு இழுத்து கொண்டு ஓடினாள். இருவரும் மெதுவாக உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே செல்ல செல்ல மகாலட்சுமி சுற்றி ஆச்சரியமாக பார்த்தாள். வெளியேதான் கட்டிடம் இடிந்திருந்தது. உள்ளே ஒரு ஃபேக்டரி இருந்தது. மகாலட்சுமிக்கு ஒரு யோசனை வர தன் மொபைலை எடுத்து அனைத்தையும் வீடியோ எடுத்துக்கொண்டே உள்ளே சென்றாள். சற்று தொலைவில் அவர்கள் கம்பெனி வேன் நின்று கொண்டு இருந்தது. அதை உன்னிப்பாக கவனித்தவள் வேகமாக அதன் அருகில் செல்ல எத்தனித்தவளால் நகர முடியாமல் போக திரும்பி பார்த்தாள். கிருஷ்ணா தான் அவள் கையை பிடித்து வைத்திருந்தான். கிருஷ்ணாவை அவள் பார்க்கவும் வேணாம் என்று சைகை செய்தான் அவன். சரி என்பது போல லேசாக தலையசைத்தவள் அடுத்து என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனித்தாள். வேனில் இருந்து கிளினிக்கலி டெஸ்டட் செய்யப்பட்ட சரக்குகளை சில ஆண்கள் இறக்கினார்கள். பின்பு இவர்கள் கம்பெனி நேம் போட்ட பெட்டிகளை அந்த வேனில் ஏற்றி கொண்டு இருக்கும்போதே சீக்கிரம் மேலே நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்தான் அந்த கம்பெனி மேனேஜர் முரளி. அதிர்ச்சியில் விழிவிரிந்தது மேனேஜரை பார்த்த மகாலட்சுமிக்கு. திரும்பி கிருஷ்ணாவை பார்த்தாள். அவனும் அதிர்ச்சியாக விழிவிரித்து மகாலட்சுமியை தான் பார்த்தான். இந்த சீட்டிங் விஷயத்தில் தங்கள் கம்பெனி மேனேஜருக்கு சம்பந்தம் இருக்கும் என்று இருவராலும் நம்ப முடியவில்லை. நாளைக்கு சரக்கோட சரக்காய் இந்த பெட்டிகளும் போயிடும். அப்புறம் இந்த நல்ல சரக்கை எல்லாம் நாளைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும். இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு, யாரும் போகக்கூடாது என்று இவர்கள் கம்பெனி மேனேஜர் முரளி பேசிக்கொண்டு இருந்தான். அவர்கள் பேச்சு அனைத்தையும் தன் மொபைலில் ரெக்கார்ட் செய்தவள் கிருஷ் வா போலாம் என்று விட்டு திரும்பினாள். அவள் காலில் ஒரு கல் தட்டியது. அவுச் என்று தடுமாறி விழுக போனவளை சட்டென்று பிடித்தான் கிருஷ்ணா. அவள் கையில் இருந்த மொபைல் போன் கீழே விழுந்தது. அதை கூட கவனிக்காமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார்கள். சத்தம் கேட்கவும் முரளியும் அவன் ஆட்களும் திடுக்கிட்டனர். டேய், அங்க என்ன சத்தம்னு பாரு என்று முரளி சொல்லவும் அங்கு வேலை பார்ப்பவன் கையில் கத்தியுடன் வெளியே ஓடி வந்தான். யாரோ ஓடி வரும் அரவம் உணர்ந்து சுய நினைவு வந்த இருவரும் அங்கிருந்து ஓடினார்கள். வெகு தூரம் ஓடிய பின்பு மூச்சு வாங்கி கொண்டே இருவரும் நின்றார்கள். அப்போதுதான் தன் கையில் மொபைல் போன் இல்லாததை கவனித்தாள் மகாலட்சுமி. ஐயோ கிரிஷ், என்னோட ஃபோன் நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். அதில் தான் அவங்க பண்ணின எல்லா வேலையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது கிரிஷ் என்று மூச்சு வாங்கி கொண்டே பதட்டமாக கேட்டாள் மகாலட்சுமி. பதட்டப்படாதீங்க மகா, நாளைக்கு முதல் வேலையாக நீங்கள் நம்ம கம்பெனி ஓனரை வர சொல்லுங்கள். அவர் வரவும் இங்கே நடக்கிற விஷயத்த அவரை கூட்டிகிட்டு வந்து காட்டலாம் என்று அவளுக்கு ஐடியா கொடுத்தான் கிருஷ்ணா. நீ சொல்றது சரிதான் கிரேஷ், சரிவா இப்போ வீட்டுக்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பினார்கள். அவளை பத்திரமாக வீட்டிற்கு கூட்டி சென்று விட்டு அவன் தன் வீட்டிற்கு கிளம்பினான். மறுநாள் காலையில் முதல் வேலையாக தன் கம்பெனி ஓனர் திலீப் ராஜேந்திரனை தொடர்பு கொண்டு வர சொல்லி மேனேஜர் செய்யும் அனைத்து ஃப்ராடுத்தனத்தை கூறினாள் மகாலட்சுமி. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று மேனேஜர் கேட்கவும் நேற்று அவளும் கிருஷ்ணாவும் பார்த்த இடத்திற்கு திலீப் ராஜேந்திரனை அழைத்து சென்று காட்டினாள். ஆனால் இப்போது அங்கு அந்த ஃபேக்டரி இல்லை. நேற்றே மேனேஜர் தன் வேலையாட்களிடம் பொருட்களை வேறு இடத்திற்கு மாற்றிவிட சொல்லிவிட்டு தான் சென்று இருந்தான். காலியான வெற்றி இடத்தை பார்த்து அதிர்ந்து போனாள் மகாலட்சுமி. பாருங்க, எங்க சார் ஃபேக்ட்ரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாவே என்னோட மேனேஜர் பதவி மேல ஆசை, அதான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு வருது என்றான் முரளி. இல்லை சார், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நேற்று நானும் கிரிஷ் என்று பேச்சை நிறுத்தியவளுக்கு அப்போதுதான் இன்னும் ஏன் கிருஷ்ணா இங்கே வரவில்லை என்ற சந்தேகம் உதித்தது. சார், எனக்கு உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமா என்று திலீப் ராஜேந்திரனிடம் கேட்டாள் மகாலட்சுமி. திலீப் ராஜேந்திரன் தன் மொபைலை அவளிடம் கொடுத்தார். அதை அவசரமாக வாங்கியவள் கிருஷ்ணாவின் எண்ணிற்கு டயல் செய்தாள். ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. மறுபடியும் முயற்சி செய்தாள். ஆனால் எந்த பலனும் இல்லை. பதட்டத்தில் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கைகள் நடுங்க விடாமல் மொபைலை அழுத்தி காதில் வைப்பதும் எடுத்து பார்ப்பதுமாய் இருந்தவளிடம்
நீயும் ரொம்ப நேரமா சொன்ன பொய்யை நிரூபிக்க முயற்சி பண்ற, பட் நோ யூஸ் என்று கூறிக்கொண்டே அவள் முன்னால் வந்தான் முரளி. அவன் குரலில் தன்னிலை அடைந்த அவளுக்கு அவன்தான் கிருஷ்ணாவை ஏதாவது செய்திருக்க வேண்டும் என்று தோன்றிய அடுத்த நொடி, என்னோட கிருஷ் என்னடா பண்ணுன, சொல்லுடா சொல்லு என்று முரளி நெஞ்சு சட்டையை பிடித்தாள் மகாலட்சுமி. அவனை விடுமா விடு என்று திலீப் ராஜேந்திரன் அவளை தடுத்து விடவும், என்னோட கிருஷுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தாள் மகாலட்சுமி. கிருஷா, நீ அந்த கிருஷ்ண பயல தானே சொல்ற? அவன் தான் வேலையை விட்டு போயே 3 நாள் ஆகுதே, அவனை நான் ஏன் எதுவும் பண்ணணும் என்று மகாலட்சுமியிடம் கூறிய மேனேஜர் திலீப் ராஜேந்திரன் புறம் திரும்பி, சார் அவனோட போக்கே சரியில்லாமல் இருந்துச்சு, அதான் அவனை விசாரிச்சேன், கோவப்பட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டான் சார். இந்த பொண்ணு தான் அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுச்சு. எனக்கு என்னவோ இந்த பொண்ணும் அவனும் கூட்டாதான் இதெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது சார் என்று பழியை அப்படியே மகாலட்சுமி புறம் திருப்பி விட்டான் முரளி. கிருஷ்ணாவிற்கு என்ன ஆனது என்று ஏற்கனவே தவித்து கொண்டிருந்த மகாலட்சுமிக்கு மேனேஜர் கூறிய வார்த்தைகளில் கொந்தளித்து போனாள். பணத்துக்காக நேர்மை விற்கிற வக்ர புத்தி எங்களுக்கு இல்ல என்று ஆத்திரமாக கூறியவள், சாரி சார், நான் என்னோட வேலையை விட்டுட்டு போறேன் என்று திலீப் ராஜேந்திரனிடம் கூறினாள் மகாலட்சுமி. நீ வேலையை விட்டுட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லார் முன்னாடியும் தானே என் மேலே பழிய போட்ட, அப்போ எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு போ என்றான் மேனேஜர் முரளி. கண்டிப்பா மன்னிப்பும் கேட்க மாட்டேன், வேலையை விட்டும் போக மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று ஆத்திரமாக கூறிவிட்டு தன் ஆஃபீஸை நோக்கி சென்றாள் மகாலட்சுமி. திலீப் ராஜேந்திரனும் எதுவும் சொல்லாததால் முரளியால் எதுவும் செய்ய முடியவில்லை. மகாலட்சுமியை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டவன் ஆபீஸ் வந்து தன் அறைக்குள் சென்று விட்டான். தன் நெருக்கையில் வந்து அமர்ந்த மகாலட்சுமியால் நிம்மதியாக ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை. கிருஷ்ணாவிற்கு என்ன ஆனதோ, அவன் எங்கே இருக்கிறானோ என்று பதைப்புடன் யோசித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திலேயே KR சாக்லேட் கம்பெனி ஆபீஸுக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் முரளியாரு என்று அங்கு வேலை பார்க்கும் ஒருவரிடம் விசாரித்தார். அங்கு வேலை பார்ப்பவர் மேனேஜர் அறையை காட்டினார். உள்ளே சென்று இன்ஸ்பெக்டர் முரளியிடம், உங்களை அரெஸ்ட் பண்ணுற மிஸ்டர் முரளிதரன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் என்றார். அதிர்ந்த முரளியோ, இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், நடந்த சீட்டிங்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணுக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே, அப்புறம் நீங்கள் எப்படி என்னை அரெஸ்ட் பண்ண முடியும் என்று கொஞ்சம் திமிரான குரலிலேயே கேட்டான். எவிடன்ஸ் தானே, கொஞ்சம் வெளியில் வாங்க காட்டுறேன் என்று இன்ஸ்பெக்டர் அவனை அழைத்து வந்தார். அவர்கள் ஆஃபீஸில் இருக்கும் டிவியில், கடந்த 3 வருஷமாக இந்த வேலை நாங்கள் பார்க்குறோம் சார், எங்களை இந்த வேலைக்கு சேர்த்தது KR கம்பெனி மேனேஜர் தான் சார் என்று அதனுடன் 3 வருடங்களாக அவர்கள் செய்த மொத்தத்தையும் போலீஸ் முன் ஒப்பித்து கொண்டிருந்தார்கள் முரளியின் அடியாட்கள். அதை பார்த்து பயத்தில் எச்சிலை விழுங்கிய முரளி, சார் இது எல்லாம் உண்மை இல்லை சார், என்னை நம்புங்க என்று பயத்தில் கொஞ்சம் திக்கி திணறி கூறினான். எது உண்மை எது பொய்ன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க என்று இன்ஸ்பெக்டர் அவனை அங்கிருந்து கேட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும்போது அவன் எதிரே இதற்கு முன் இங்கு வேலை பார்த்த முரளியால் பொய்ப்பழி போட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேலையை விட்டு துரத்திவிடப்பட்ட ஊழியர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் முரளி எதிரே வரவும் முரளி தலை குனிந்து கொண்டு இன்ஸ்பெக்டருடன் சென்றான். மகாலட்சுமிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இது எல்லாம் எப்படி போலீஸுக்கு தெரிந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னம்மா மகா, இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு யோசிக்கிறியா என்று கேட்டார் திலீப் ராஜேந்திரன். ஆமாம் சார் என்று லேசாக தலையசைத்து கூறினாள் மகாலட்சுமி. என்னோட பையன் பண்ணினது தான் என்றார் அவர். உங்க பையனா? யார் சார் என்று சந்தேகமாக கேட்டாள் மகாலட்சுமி. ஓய்யா, உனக்கு என்னோட பையனை தெரியாதுல்ல? உனக்கு மட்டுமல்ல, இந்த கம்பெனிக்கே என்னோட பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இனிமேல் இந்த கம்பெனியை நான் இல்லை, என்னோட பையன்தான் பார்த்துக்க போகிறான் என்றவர் ஆஃபீஸ் வாசல் கதவு புறம் கை காட்டி, இவன் தான் என்னோட பையன் கிருஷ் ராஜேந்திரன் என்று கூறவும் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் கிருஷ் ராஜேந்திரன். அவனுடனே முரளியால் பொய் பழி சுமத்தி துரத்திவிடப்பட்ட பழைய ஊழியர்களும் வந்தார்கள். தங்களுடன் வேலை பார்த்த கிருஷ்ணாதான் தங்கள் முதலாளி திலீப் ராஜேந்திரன் பையன் என்ற உண்மை தெரிந்ததும் அனைவரும் விழிவிரிந்து வாய் பிளந்து ஆச்சரியமாக கிருஷ் ராஜேந்திரனை பார்த்தார்கள். மகாலட்சுமிக்கு தலையே சுற்றியது. தன் கன்னத்தில் தட்டி, மகி முழிச்சுக்கூடி, இதெல்லாம் கனவுதான் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் அது கனவாக இருந்தால்தானே அவளுக்கு முழிப்பு வரும். உள்ளே கம்பீரமாக வந்த கிருஷ் ராஜேந்திரன் தன் தந்தை பக்கத்தில் வந்து நின்றான். இதுதான் என்னோட சன், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பையன் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்ததே இந்த கம்பெனியில் நடக்கிற சீட்டிங்கை கண்டுபிடிக்க தான். அதை என்னோட பையன் ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டான் என்றதும் மகாவுக்கு தூக்கி வாரி போட்டது.
உங்கள் யாருக்கும் இனி வேலை போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்காக விசுவாசமாக வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் சம்பள உயர்வு பண்ணியிருக்கோம். மேனேஜர் பொய்ப்பழி போட்டதால் நம்ம ஆஃபீஸில் இருந்து வேலையை விட்டு போன அத்தனை பேருக்கும் முழு மதிப்போட மறுபடியும் இங்கே வேலை இருக்குது. அவங்களுக்கும் சம்பள உயர்வு பண்ணி இருக்கோம் என்று கூறினான் கிரிஷ் ராஜேந்திரன். அனைவரும் சந்தோஷத்தில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அனைவரையும் பார்த்து புன்னகைத்த திலீப் ராஜேந்திரன், சரி கிரிஷ், நான் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தன் கேபினுக்குள் சென்றான் கிரிஷ் ராஜேந்திரன். உள்ளே சென்று வாட்சை பார்த்தவன், இன்னும் 10 நிமிஷத்துல மேடம் கண்டிப்பா இங்க வரணுமே என்று யோசித்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக லாவிக்கொண்டே தன் கேபின் வாசலை நொடிக்கு ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தான் கிரிஷ் ராஜேந்திரன். கிரிஷ் தன்னோட கம்பெனியை காப்பாற்ற தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்படின்னா என் கூட அவன் பழகுனது எல்லாமே பொய்யா என்று நினைக்க மகாலட்சுமிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. வார்த்தைக்கு வார்த்தை அவன் மகா மகா என்று அவன் கூறியதே அவள் காதில் ஒலித்தது. தன் கரங்களால் 2 காதையும் பொத்தி கொண்டு அப்படியே தன் இருக்கையில் அமர்ந்தவளின் மனமோ இது எல்லாம் பொய்யாகிவிடக் கூடாதா என்று ஏங்கியது. அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் அவன் மீது காதல் கொண்ட தன் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. நேற்று வரை இந்த வேலை போய்விட்டால் அவனை தினம் தினம் பார்க்க முடியாது என்று தவித்து போனவள் இன்றோ இனி தினம் தினம் அவன் முகத்தை பார்க்க வேண்டுமே, அது தன்னால் முடியாத காரியம் என்று நினைத்து துடித்து போனாள். நோ, இனி என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாது, கண்டிப்பா முடியவே முடியாது என்று தனக்கு தானே கூறியவள் வேகமாக தன் பொருட்கள் அனைத்தையும் எடுத்து தனது கைப்பைக்குள் வைத்துவிட்டு ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி கையில் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு எடுத்து சென்றவள் அவன் அறை கதவை தட்டினாள். கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் பெரிதாக புன்னகைத்து கொண்டே எஸ் என்று வெற்றி குறி செய்தவன் விருட்டென்று சென்று தன் இருக்கையில் அமர்ந்துவிட்டு வாங்க என்று சாதாரணமாக அழைத்தான். அவள் உள்ளே நுழையும் போது லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டு இருப்பது போல நடித்து கொண்டு இருந்தவன் லேப்டாப்பை பார்த்து கொண்டே, என்ன மிஸ் மகா, ராஜினாமா கடிதமா? சரி கொடுங்க என்று கையை அவள் முன் நீட்டினான் கிரிஷ் ராஜேந்திரன். விருட்டென்று தன் கையில் பின்னால் மறைத்தவள், அது எப்படி சரியா கெஸ் பண்ணினா என்ற யோசனையுடன் அவனை அவள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கண்களை குறுகுறுவென்று பார்த்து கொண்டே, உங்கள் முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே என்று மாய புன்னகை உதிர்த்து கண்ணடித்தான் கிரிஷ். சட்டென்று அவன் கண்ணடிக்கவும் மகாலட்சுமிக்கோ உள்ளுக்குள் மின்சாரம் பாய்ந்த உணர்வு தோன்றி மறைந்தது. இதய துடிப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடும் குதிரை வேகத்திற்கு ஈடு கொடுத்து அதிகமானது. பேச யோசித்து வைத்திருந்த அத்தனை வார்த்தைகளையும் மறந்து ஒரு நொடி முழுவதுமாக திணறி போனாள் பெண்ணவள். அவள் திக்குமுக்காடி நிற்பதை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் கிரிஷ். அவன் பார்வை ரசனையை உணர்ந்தவள் தன்னை சுதாரித்து கொண்டு, இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறிய முகத்தை திருப்பிக் கொண்டாள். எங்கே அவனை பார்த்தால்தான் தன் வேலையை ராஜினாமா செய்ய நினைத்ததை மறந்து விடுவோமோ என்ற பயம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. புன்னகைத்து கொண்டே, ஓ அப்படியா, அப்போ வேற என்ன விஷயமா வந்தீங்க என கேட்டான் கிரிஷ். ஓர வேளையில் அவன் புன்னகையை பார்த்தவளுக்கு தன் மீதே தனக்கு கோபம் வந்தது. சொல்லுங்க மகா, வேற என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்று அவன் விடாமல் அதே கேள்வியை கேட்கவும், அது வந்து உங்களுக்கு விஷ் பண்ண தான் வந்தேன் என்றாள் மகாலட்சுமி. ஓ எதுக்கு என்று ஒற்றை புருவம் தூக்கி அழகாக கேட்டான் கிரிஷ். அது நீங்கள் புதுசாக இங்கே எங்களுக்கு எம்டியாக வந்திருக்கீங்கள, அதான் என்றாள் மகாலட்சுமி. ஓ அப்படி, ஓகே, நானே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்றான் கிரிஷ். புருவம் சுருக்கி எதுக்கு என்பது போல அவனை பார்த்தாள் மகாலட்சுமி. இந்த ஆஃபீஸில் நடக்கிற சீட்டிங் முடிவுக்கு வரலனா ஆஃபீஸில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் வேலை போயிடும்னு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்த அந்த மாங்காய் மடியனுக்கு ஏதோ கொடுக்க போகிறதா சொன்னீங்களே, அதான் அதை வாங்க கூப்பிட்டேன் என்றான் கிரிஷ் ராஜேந்திரன். அவள் இன்னும் புரியாத பார்வை மாறாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். டேடுக்கு அந்த ஐடியா கொடுத்த முக்கியமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த அந்த மாங்காய் மடியன் நான் தான். ஏதோ கொடுக்கறதா சொன்னீங்களே, உங்கள் ஆசை தீர கொடுங்க என்று புன்னகைத்து கொண்டே தன் கன்னத்தை திருப்பி அவன் காட்டவும், அப்போதுதான் நேற்று மாலை திலீப் ராஜேந்திரன் மகன் இவன்தான் என்று தெரியாமல் அவன் முன்னாடியே அவனை திட்டியது நினைவு வந்தது. கண்களை இறுகமாக மூடி தன் நாக்கை கடித்தவள் தலை குனிந்து கொண்டே, அது வந்து ஒரு கோவத்தில் சொன்னேன், சாரி சார் என்றாள். கன்னத்தை திருப்பி வைத்த நிலையிலேயே அவளை ஓர விழியால் பார்த்தவன், இப்படி நீங்க என்னை ஏமாத்திருக்க கூடாது மகா என்று சற்று ஏக்கமும் கிறக்கமும் துணித்த குரலில் கூறினான். சார், நாங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஸோ கால் மீ மகாலட்சுமி என்று எங்கோ பார்த்து கொண்டு கூறினாள்.
ஆனா எனக்கு உங்கள மகான்னு கூப்பிட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்று அவன் கூறவும் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தவள், ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க சார் என்று அவன் கூறியதை அவனுக்கு நினைவுபடுத்தினாள். ஓயா? என்றவன் தன் கேபினில் இருக்கும் கபோர்டை திறந்து 2 கவர்களை எடுத்தவன் ஒன்றை அவள் முன் நீட்டி, இது உங்க ப்ரமோஷன் லெட்டர். டாட் கொடுக்க சொன்னாங்க என்றான். அதை அவள் கையில் வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு கவரை அவள் முன் நீட்டினான். என்ன சார் இது என்று அவன் நீட்டியிருக்கும் கவரை பார்த்து கேட்டாள் மகாலட்சுமி. அது நான் உங்களுக்கு கொடுக்கறது, வாங்கி பாருங்க என்றான் கிரிஷ். அவள் அதை கையில் வாங்கி பிரித்து பார்த்தாள். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் இருந்தது. நீங்க எதை வேணும்னாலும் ஏத்துக்கலாமாக்கா என்றான் கிரிஷ். அவன் அணிந்திருக்கும் உடையை பார்த்தவள், இது நீ நேத்தே என்கிட்ட கொடுத்திருந்தேனா என்னைய மாதிரி யாருமே சந்தோஷப்பட்டிருக்க முடியாது. பட் இப்போ டூ லேட் என்று நினைத்தவள் மேரேஜ் ப்ரப்போசலை அவன் டேபிளில் வைத்துவிட்டு ப்ரமோஷன் லெட்டரை அவனிடம் காட்டி, இது எனக்கு போதும் சார் என்று கூறி அங்கிருந்து செல்ல திரும்பினாள் மகாலட்சுமி. அப்போ எல்லாமே அவ்வளோதானா என்று ஏக்க குரலில் கேட்டான் கிரிஷ். திரும்பி அவனை பார்த்தவள், ஒரு தடவை நான் ஏமாந்ததே போதும் சார் என்றாள். நான் என்ன உங்களை ஏமாத்தினேன்? நீங்களே என்னை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டு நாங்கள் வேலை பார்க்குற லேபர்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் நீங்களாக தான் என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டீங்க. மன்னிப்பு கேட்டதோடு நிறுத்தி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு மாதிரி முகத்தை அப்பாவியாக வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி சாஃப்டாக பேசுகிறது தான் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. 4 வார்த்தை என்னை திட்டிருங்கன்னு கேட்டீங்க. அந்த செகண்ட் உங்கள் வார்த்தை என்னோட மனசுக்குள்ளே புகுந்து என்னை என்னென்னமோ பண்ணிருச்சு. அதான் சொல்ல வந்த உண்மையாக அப்படியே முழுங்கிட்டேன். அப்புறம் நீங்களாக தான் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க. நீங்களாக தான் என்னோட பேர் கிருஷ்ணான்னு சொன்னீங்க. இதில் நான் எங்கே உங்களை ஏமாத்தினேன் சொல்லுங்க என்று கேட்டான் கிரிஷ். கண்மூடித்தனமான கோவத்தில் இருந்தவளுக்கு அப்போதுதான் அவன் சொல்வதில் இருந்த உண்மை உரைத்தது. இருந்தும் அவள் மனம் ஏற்றுக்கொள்ள முரண்டு பிடித்தது. ஏமாத்தலைனா இவ்வளவு நாளையில என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல சார் என்று அவனிடம் கேட்டாள் மகாலட்சுமி. சொல்லி இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்கிட்ட அப்படி பழகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க மகா என்றான் கிரிஷ் கெஞ்சல் குரலில். மறுபடியும் அவன் அணிந்திருக்கும் உடையை பார்த்து கொண்டே, இல்ல கிரிஷ் என்று எப்போதும் போல் அவனை அழைத்தவள் சட்டென்று கண்களை இறுக்கமாக மூடி திறந்து, சாரி சாரி சார், இனி எதுவும் பழையபடி மாற முடியாது என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே துக்கம் அவள் தொண்டை குழியை அடைத்தது. கண்களில் நீர் கோர்த்தது. விருட்டென்று திரும்பியவள் அந்த அரைக்கதவு வரை விறுவிறுவென்று சென்று விட்டாள். உள்ளதை காட்டிட வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டு தன் அருகையிலிருந்து எழுந்தவன் கொஞ்சம் சத்தமாக, ஓய் மகா, எனக்கு உங்கள் மேலே லவ் எல்லாம் இல்லை என்றதும் கதவை திறக்க கதவின் பிடியை பிடித்திருந்தவள் அப்படியே நின்று அவனை திரும்பி பார்த்தாள். தன் சுழல் நாற்காலியை காலால் எத்தி பின்புறம் தள்ளிவிட்டு 2 அடி பின்னால் நகர்ன்றவன் தன் கோட்டை கலட்டி மேஜையில் தூக்கி போட்டான். உள்ளே அவன் வாங்கி கொடுத்த ஷர்ட் அணிந்திருந்தான். தன் 2 கைகளையும் விரித்து புன்னகைத்து கொண்டே, உங்களை ஜஸ்ட் பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்குனா, நீங்கள் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு. என்றைக்குமே நான் உங்கள் கிருஷ்ணா தான். என்னை ஏற்றுக்குவீங்களா மகா என்று கேட்டான். அவள் கையில் இருந்த 2 கவர்களும் நழுவி கீழே விழுந்தது. அதற்கு மேல் அவள் கால்கள் நிற்கவில்லை. உதட்டில் புன்னகை, கண்களில் கண்ணீருடன் ஓடி சென்று அவன் நெஞ்சில் தஞ்சம் புகுந்து கொண்டாள் கிருஷ்ணாவின் மகாவாக. சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.